செய்தியாளர்களிடம் பேசிய ராம்குமாரின் வழக்கறிஞர் ராமராஜ், சுவாதி வழக்கில் உண்மை குற்றவாளிகளை மறைக்க காவல்துறை முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். ஜூலை 1ஆம் தேதி மாலை ஏஎஸ் மணிஷனில் தங்குவதற்கு ராம்குமார் விண்ணப்பம் கொடுத்ததாக காவல்துறை தாக்கல் செய்துள்ள பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதே நாளில் அவர் செங்கோட்டையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ராம்குமாரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அவரே 1/7/2012 மாலை 19:15 மணிக்கு 7:06 மணிக்கு அந்த மேன்சனின் மேனேஜர் ராஜேந்திரன் முன்னிலையில் எதிரி கையொப்பம் செய்து கொடுத்ததாக, தங்குவதற்காக கையொப்பம் செய்து கொடுத்ததற்காக படிவங்கள் கொடுத்ததாக அவருடைய உறுதிக்கூற்றில், அந்த உறுதிக்கூற்று பிளைனோட சொல்ல முடியாது. ஏன்னா உறுதிக்கூற்று என்பது அதுவும் நோட்டரி பப்ளிக் முன்னில உறுதிக்கூற்று அளிச்சிருக்காரு. அவர் படித்து காட்டி, இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதி மீண்டும் அவர் படித்து காட்டி கையொப்பமிட்ட இந்த உறுதிக்கூற்றில் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கிரிமினாலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, தவறு செய்வர்கள் தடயங்களை விடாமல் செய்ய மாட்டார்கள். இதிலிருந்து தெரிகிறது இந்த ராம்குமார் மீது திட்டமிட்டு காவல்துறையினர் அவரை உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக ராம்குமாரை குற்றவாளியாக்குவது வாய்க்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிய வருகிறது.